என்னுடைய பேரு பாக்கியலட்சுமி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகளிர் விடுதலை இயக்கம் மாநில நிதி செயலாளர். தானம்பாளையத்தில் நடந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தைக்காக நீதிமன்றம் சென்று வழக்கில் தலையீடு செய்வதற்காக அனைத்து மகளிர் அமைப்பினர் சென்றோம். மகளிர் ஒரு பிரச்சனையை எடுத்து அதில் இருக்கின்ற சட்ட சிக்கல்களையும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உண்டான பாதுகாப்பிற்காக நாங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறோம். இதை முளையிலே கிள்ளும் வகையிலே அங்கிருக்கின்ற வழக்கறிஞர்கள் இன்னும் சில தூண்டுதல், போலீஸ் இல்லை வேற அதிகாரிகள் ஏதோ ஒரு தூண்டுதல்களில் எங்கள் மீது அவதூறாக ஒரு வழக்கை பதிவு பண்ணி பெண் அமைப்பினரை செயல்படாத வண்ணம் ஒடுக்குவதற்காக இந்த வழிமுறையை பின்பற்றுகின்றார்கள். இதை நாங்கள் மகளிர் அமைப்பிலிருந்து வன்மையாக கண்டிக்கின்றோம். புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுடைய வன்கொடுமைகள், குடும்ப வன்கொடுமைகள், அதுக்கடுத்து சாராயம், கள்ளச்சாராயம், ரெஸ்டோபார், இது போன்ற கஞ்சா இது போன்ற விஷயங்கள்லாம் தாறுமாறாக மக்களிடையே பரவி கொண்டிருப்பதால் இங்கே இது போன்ற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கின்ற சிக்கல்கள், குறிப்பாக பாலியல் சிக்கல்கள் அதிகமாக இருக்குது. இதை கட்டுப்படுத்தணும்னா இந்த கள்ளச்சாராயம், இந்த மாதிரி சாராயம், ரெஸ்டோபார், அதுக்கடுத்து கஞ்சா பரவுதையெல்லாம் சட்ட கண்ட்ரோல் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் பாண்டிச்சேரியில் சட்ட ஒழுங்கு நிலைநிறுத்தப்படும். சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுறதால தான் இன்னைக்கு இவ்வளோ பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கடுத்து ஆண் ஆதிக்கம் என்ற ஒரு ஒடுக்குமுறை, அரசு இயந்திரம் என்ற ஒரு ஒடுக்குமுறை, அதிகாரிகள் என்ற ஒரு ஒடுக்குமுறை, இதெல்லாம் பெண் அமைப்பின் மீது செலுத்துறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது நாங்கள் விட மாட்டோம். இது நாள் வரை பெண்களுடைய எழுச்சி இல்லாதனுடைய காரணம் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30 சட்டமன்ற உறுப்பினர்ல ஒரே ஒரு பெண் தான் இருக்கிறாங்க. ஒரு முறை எங்களுக்கு கருத்து தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் தான் இருப்பாங்க. அந்த ஒரு பெண்ணும் அந்த அளவுக்கு இவங்க செயல்படவே விட மாட்டாங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் துரத்தி விட்டுருவாங்க, ஏதாவது ஒரு பழி போட்டு துரத்திடுவாங்க. அதுபோல இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுடைய எழுச்சியும், எங்க வருங்கால பெண் குழந்தைகள், எங்க வருங்காலத்தினுடைய பெண் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்துக்காக நாங்க அனைத்து பெண்களும், அனைத்து அமைப்பை சேர்ந்த பெண்களும், அனைத்து கட்சியை சேர்ந்த மகளிர் அணிகளும் நாங்க முன்னெடுத்து இனிமே பெண்களுடைய எழுச்சி கண்டிப்பா இந்த பாண்டிச்சேரியில் ஏற்பட்டா மட்டும்தான் பெண் சமுதாயத்தையும், நம்மளுடைய பாண்டிச்சேரியில் இருக்கின்ற சமுதாயத்தையும் நல்ல வழியில் நம்ம வழி நடத்த முடியும், மீட்டெடுக்க முடியுன்றதால இங்க அனைத்து பெண்களும் நாங்க ஒன்றா சேர்ந்திருக்கிறோம். இது தொடரும். இது நிச்சயமாக ஒரு விடிவெள்ளியை விடிவு காலத்தையும் ஒரு ஒளியையும் பாண்டிச்சேரிக்கு ஏற்படுத்தும். தேசத்திலேயே ஒரு முன்னேறிய நகரம் பேர் எடுத்தாலும் தேசத்துல இருக்கின்ற அனைத்து குற்றங்களும் பாண்டிச்சேரியில மட்டும் தான் இங்க திட்டமிடப்படுகிறது. பாண்டிச்சேரி எதுலையுமே எல்லாத்துக்குமே குற்றத்துக்கெல்லாம் ஒரு திட்டமிடுற ஒரு பகுதியா இருக்குது. இந்த விஷயம் ஒரு கேவலமான விஷயம். தேச விரோதம் எல்லாம் இங்கிருந்து திட்டமிடப்பட்டு வெளியே அனைத்து தேசத்துக்கும் போயிட்டு இருக்கு. அது அவ்வளோ ஒரு கேவலமான இந்த விஷயத்த நாங்கள் விட்டு கொடுக்க போவதில்லை. பெண்கள் அமைப்பு பெண்களுடைய சுதந்திரத்தையும் குழந்தைகளுடைய பாதுகாப்பையும் பாதுகாப்போன்றதை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.